ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு education.github.com இந்த லிங்க் உள்ள போய்க்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்கள் காலேஜ் ஐடியில் இன்னும் எதுவும் GitHub அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா வந்துட்டு சைன் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கீழே கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். உங்களுக்கு என்ன யூசர் நேம் வேணும் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இமெயில் ப்ரிஃபரன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ், ப்ராடக்ட் பற்றின அப்டேட்ஸ், அனௌன்ஸ்மெண்ட் ஆஃபர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வேணாம். ஓகே, பர்சன் இருக்கும், அதை வெரிஃபை பண்ணணும். நீங்கள் ரியல் பர்சனாக இல்லையா அப்படின்றத சால்வ் பண்ணி take one square that shows two identical objects. Okay, select item. உங்கள் இமெயிலுக்கு வந்து கோட் வந்துருக்கும். சைன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வைக்கணும். இப்போ போனீங்கன்னா நிறையா இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி போட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக் இதுதான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட் கேம்பஸ் எக்ஸ்போர்ட் இருக்குது. ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக் போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சைன் அப் ஃபார் ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேட்டர்ன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்றது எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் கோர்சஸ் இருக்குது, நிறையா நீங்கள் கற்றுக்கலாம். இது எல்லாத்தையும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது. ஓகே, சைன் அப் ஃபார் ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் செலக்ட் அகாடமிக் ஸ்டேட்டஸ் ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. Free GitHub profile you are a student, valuable GitHub student and partner offers. இதெல்லாமே வந்துட்டு அவங்க ஃப்ரீ ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு டு குவாலிஃபை ஃபார் ஸ்டூடெண்ட் பெனிஃபிட் யூ மஸ்ட். இதில் நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும் தான் அதை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த ஐடியில் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்வெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூசிங் ஸ்கூல் இஷ்யூ ஈமெயில் ஸ்டேட்டஸ். நீங்கள் வந்துட்டு நான் ஐடி கிளிக் பண்ணோன்னா கீழே வந்துடுச்சு காலேஜ் நேமு. ஓகே, இங்கே வந்துட்டு நீங்கள் எப்படி GitHub யூஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன பிளான். ஓகே, அப்லோட ப்ரூஃப் ஆஃப் அகாடமிக் ஸ்டேட்டஸ் அப்படி இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் காலேஜ் ஐடி கார்டை வச்சு வாங்கிக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது ப்ரூஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் டேக் அப்லோட இமேஜ் இருக்கும். ID school ID means that is your college ID card. Okay, you want the process for application. This not your request cannot be written on submitted, so please verify your details for before sending them to us. After clicking process for application, please wait several minutes. Okay, for the process application. Running a free check on your application process பண்ணிட்டு இருக்கு. இப்ப வருமா எப்ப வருமா இப்ப வருமா எப்ப வருமா. Profile and go to செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பில்லிங் அண்ட் பிளான்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா கரெக்ட் பிளான் கீழே வந்துட்டு GitHub Pro அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலி GitHub Proவோட பார்த்தீங்கன்னா $4 per month. பட் வந்துட்டு நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், தட்ஸ் இட். ஹேவ் அ நைஸ் டே.